ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காஸ்கோவோட vlog தாங்க. நாம அங்கே நியூசிலாண்டில் ஆக்லாண்டில் இருக்க காஸ்கோவுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். வெஸ்ட்கேட்டில் மட்டும்தான் இப்போ காஸ்கோ இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஈஸ்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு காஸ்கோவும் நம்மளுக்கு ஆக்லாண்டில் வந்துரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த காஸ்கோக்குள்ளே போனாலுமே யூஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரிங்க, யூஎஸில் இருக்கவங்க vlogலாம் நான் பார்த்துருக்கேன். உள்ளே போனால் எல்லா காஸ்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே ஒரே மாதிரி தான் இருக்குது. உள்ளே நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. மொபைலு, டேபு, அப்புறம் ஸ்பீக்கர்ஸு, இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்கும். இந்த vlogஓட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா போகிறதுக்காக எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் வாங்குறதுக்காக காஸ்கோ வந்திருக்கோங்க. ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான vlogன்னு சொல்லணும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து நாங்கள் இந்தியா போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கோ சூஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேருக்கு வாங்கணும் அப்படின்னா காஸ்கோ உண்மையாலுமே ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். இல்லை கம்மியாக தான் வாங்கணும் அப்படின்னா நம்ம பேக் அண்ட் சேவ் அந்த மாதிரியே வாங்கிக்கலாம் யூஷுவல் க்ரோசரி ஸ்டோரில். ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே வச்சிருந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்தாஷியோ ஸ்ப்ரெட் தாங்க. எப்போ இந்த துபாய் சாக்லேட் வந்து வைரல் ஆக ஆரம்பிச்சதோ, அப்போ வந்து இந்த இந்த பிஸ்தாஷியோ ஸ்ப்ரெட்டுக்கு ரொம்ப டிமாண்டு. அண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்தாலுமே சீக்கிரமே வந்து காலியும் ஆகிடுது. நிறைய வந்து இப்போ ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. காஸ்கோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. அங்கே வந்து ஸ்டாக் வந்த உடனே அதில் அப்டேட்டும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆக்லாண்டில் இருக்கீங்க, உங்களுக்கு காஸ்கோவோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்னா, நீங்கள் ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹாலோவின் மந்த் வரப்போகிறதால ஹாலோவின் தீம்க்கு வந்து நிறைய டெக்கர் பொருள், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க கிட்ஸ் வந்து ஹாலோவினை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் நியூசிலாந்து வந்த புதுசில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் இறங்கி மக்களோட மக்களாக வந்து நான் என்ஜாய் பண்ண ஃபெஸ்டிவல் வந்து ஹாலோவின் தான். ஸோ அப்போ தான் வந்து ஓ இவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்களா இங்கே இருக்க குழந்தைங்க அப்படின்னு தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கூலர் ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு காஸ்கோவில் வந்து எலக்ட்ரானிக்ஸு, க்ராசரிஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோல்டு, டைமண்ட் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியில் சேல் பண்ணுவாங்க. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். கீழே பார்க்கறலாம் பார்த்தீங்கன்னா 6000 போட்டிருக்கிறதுலாம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3,00,000 ரூபா வரும். பட் வாட்ச் வந்து கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ $200, $100 வந்து 5,000, 10,000 வருது. நம்ம ஊர்லேயே வாட்சஸ்லாம் கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் தான் வருது. ஸோ காஸ்கோல வாங்கினா ஒரு நல்ல பிராண்டோடது ஒரு நல்ல ப்ரைஸ்லேயே வாங்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊரில் எப்படி ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் இருக்கோ அந்த மாதிரி இங்கே டோர் டேஷ்ங்க. அதுக்கு வந்து கார்டு சேல் பண்ணுறாங்க. இது வந்து $80 கொடுத்து நம்ம வாங்கினோன்னா இந்த கார்டோட வேல்யூ $100. ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊரில் ட்ரெஸ்லாம் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஷெல்ஃபில் வந்து மடித்து வைப்போம். இங்கே வந்து எல்லாமே ஹேங்கிங் மாடல் தாங்க. ஸோ ஹேங்கர்ஸ்லாம் ஹேங் பண்ணுறது தான். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டீமர்லாம் வீட்டில் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் காஸ்கோவில் வாங்கும்போது நம்மளுக்கு வாரண்டியோட நல்ல ப்ரைஸ்லேயே கிடைக்கும். இது யாருக்காவது நம்ம வாங்கி தரணுன்னாலும் கிஃப்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோல்டு மக்கை இதில் வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து கோல்டாகவே இருக்குமா. இது வந்து கிஃப்டிங்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன். பட் நான் இந்த மாதிரி எதுவும் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கலை. நான் கம்ப்ளீட்லி சாக்லேட்ஸ் தான் வாங்கினேன். பட் உங்ககிட்ட ஸ்பேஸ் இருக்குது, உங்களால் வெயிட் கேரி பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஊரில் இருக்கவங்களுக்கு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோல்டு கண்டெய்னர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் நார்மல் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான். செட் ஆஃப் 3 வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சம்மர் வரப்போகிறதால வந்து நிறைய வாட்டர் பாட்டில் செக்ஷன்ஸ் தான் நான் பார்த்தேன். அடுத்து இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க்லாம் இருக்குது. ஸோ 24 ஹவர்ஸ் வந்து ஹாட்டாகவும் இருக்கும், கூலாகவும் இருக்கும். அது கூட வந்து நான் ஒரு நல்ல கிஃப்ட்டு தான். ஏஜ்டு பர்சன்ஸ்க்குலாம் வாங்கி தரோம் அப்படின்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த மாதிரி யாருக்குனாலுமே நம்ம இதை கிஃப்ட் பண்ணலாம். அடுத்து இந்த 12 செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $400. நம்ம ஊர் காசுக்கு ₹20,000 இருக்குங்க. ஸோ இது டெஃபினெட்லி இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா பாத்திரமே அவ்வளோ வெயிட்டாக, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ புதுசாக யாருக்காவது கல்யாணம் ஆகியிருக்கு, ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த செட்டை கம்ப்ளீட்டாக கிஃப்ட் பண்ணலாம். எனக்கு பார்த்தோன்னே அதுதான் தோணுச்சு. இந்த 7 பாத்திரம் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். அந்த 2 பேருக்கு வந்து தாராளமாக வந்து எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுவே வந்து மோர் தென் எனஃப்ன்னு தான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சர்விங் பவுல் அழகாக வச்சுருந்தாங்க. இதுவுமே நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ செட் ஆஃப் 3 சர்விங் பவுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $24க்கு வச்சுருக்காங்க. அண்டு வந்து கப்ஸும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நம்ம கிரேவிஸு, அப்புறம் ரைத்தா இந்த மாதிரி எது பண்ணுறோனாலும் ட்ரை ஐட்டம்ஸ்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்பேஷியஸாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுட் பேக்கர் வந்து நம்ம யாருக்காவது வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நல்லா கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளும் வீட்டில் ஏதாவது ரொம்ப லாங்காக ப்ரிசர்வ் பண்ண போகிறோம்,
நிறைய ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பண்ண போகிறோன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். பட் இது இந்தியாவில் இருந்தால் நம்மளுக்கு இன்னும் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து கிளம்பும்போது தான் நிறைய விஷயம் பேக் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அந்த ஃபுட் சீலர்ஸ் வந்து அங்கே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே grill பார்பிக்யூ இதெல்லாம் ரொம்ப காமன். எல்லார் வீட்லேயும் சம்மரில் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ இது எலக்ட்ரிக் grill வந்து பார்த்திங்கன்னா $90க்கு வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் ஸ்பேஸும் வந்து நம்மளுக்கு ரொம்ப இடம் அடைக்காது வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு, பெரிய பெரிய பார்பிக்யூ மிஷின் கம்பேர் பண்ணும்போது. நான் முன்ன சொன்ன மாதிரியே சம்மர் சீசன் வரப்போகிறதால அதுக்கான பிளெண்டரு, அந்த மாதிரி ஜூஸர், ஸ்மூத்தி பண்ணுறது, ஜூஸ் பண்ணுறது, அதுக்காக வந்து இந்த நிஞ்சா செட் வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நைஃப் செட் இருந்துச்சுங்க. செட் ஆஃப் ஒரு 10 நைஃப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து $229க்கு சேல் பண்ணுறாங்க. இது கூட வந்து நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா இங்கே நைஃப் தான் நம்மளுக்கு எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் ஐஸ்கிரீமோட அந்த ஸ்கூப்ஸ் ஃப்ரில்லாம் மேக் பண்ணுறதும் வச்சுருக்காங்க. இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நமக்கு எப்பயோ ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்றவங்களுக்குலாம் இது வந்து அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்காதுங்க டெய்லி லைஃப்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேனுங்க, இதை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம வெயிட்டு. அண்ட் வந்து இது ஒன்று இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து இங்கெல்லாம் பல்க் குக்கிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாராவது நியூசிலாந்து வரவங்க இந்த vlog பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் தானே வரீங்கன்னு சொல்லி குட்டி குட்டி பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க. அதெல்லாம் நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு கூட நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு வராது. இங்கே எல்லாமே பல்க் குக்கிங் தான். இனிஷியலாக கேட்கும்போது என்னடா இது பல்க் குக்கிங்கா அப்படின்னு இருக்கும். பட் வந்து நிறைய சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருந்தால் நம்மளுக்கு எப்பயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் ட்ரெஸ்ஸு இந்த வாட்டி தாங்க நான் காஸ்கோவில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு வந்திருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நைட் ட்ரெஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் ஷூஸ் நான் இதுக்கு முன்னாடி காஸ்கோவில் வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன் டைம் வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல லாங் ஷெல்ஃப் லைஃபும் வருது. அண்ட் டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்கெச்சஸ் பிராண்டோட ஷூஸ் வந்து இங்கே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி லைஃப்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் வரப்போகிறதால கிறிஸ்மஸ் திங்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக வச்சுருந்தாங்க. யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் கிறிஸ்மஸ்க்குனா ஒரு ப்ரிட்டியான ஆப்ஷன் சொல்வேன். யுனிக்காகவும் இருக்கும். அவங்க வீட்டில் என்றைக்குமே நம்ம ஞாபகார்த்தமாகவும் வச்சுப்பாங்க. அழகழகாக இருந்தது. அந்த சைஸும் ரொம்ப க்யூட் அண்ட் காம்பேக்டாக இருந்துச்சுங்க. நியூசிலாண்டில் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கிறிஸ்மஸ்ங்க. அண்ட் கிறிஸ்மஸ் வைப் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது காஸ்கோவில். இந்த மாதிரி க்யூட்டான திங்ஸு ப்ளஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த ட்ரீயில் டெக்கர் பண்ணுற திங்ஸு ஒரு வருஷமும் யூனிக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க காஸ்கோலேருந்து. அண்ட் எல்லாமே வந்து டிமாண்ட் ஜாஸ்தின்றதால வந்த உடனேவும் சோல்ட் அவுட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த ட்ரீஸ்லாம் வந்து நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க வீட்டு ஹால்லேயே வந்து ரொம்ப க்யூட்டாக வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீஸு, கிறிஸ்மஸோட டெக்கரேஷன், அந்த சாண்டா, அந்த வைபெல்லாம் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய ஸ்ட்ரீட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் நான் விசிட் பண்ணி பார்ப்பேன். அண்ட் இந்த ட்ரீயும் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இது $2000 கிட்டங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ₹1,00,000 வரும். பட் வந்து ரொம்ப ஹைட்டாக கிராண்டாக இருந்தது. இது வந்து மால் அந்த மாதிரி பிளேசஸ்லலாம் வைக்கலாம். அண்டு அதில் வைக்கிறதுக்கான திங்ஸுமே ரொம்ப க்யூட்டாக நிறைய குட்டி குட்டியாகவும் நிறைய ப்ரைஸஸில்
வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரூட் செக்ஷன் வந்திருந்தோம். இந்த ஃப்ரூட் வந்து டுரியன் ஃப்ரூட்டுங்க. இந்த ஃப்ரூட் நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனா இதுக்கு முன்னாடி மலேசியன் பீப்பிளோட விளாக்லலாம் பார்த்துருக்கேன். அங்க வந்து டுரியன் ஐஸ்கிரீம், டுரியன் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப காமனா இருக்கும். பட் இந்த ஃப்ரூட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சாப்பிட்டு பார்த்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மாரி மிக்ஸடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராபெர்ரீஸ்லாம் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே விலை கம்மியாவே கிடைக்கும் பல்கா. அண்ட் கேக் பொறுத்தவரைக்கும் காஸ்ட்கோல கிரிக்லாண்ட் வந்து காஸ்ட்கோவோட சிக்னேச்சர் பிராண்ட்ங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்க வந்து வெளியில விட இங்க கேக் கம்மியான விலையிலயும் கிடைக்குதுங்க. அதே மாரி கோகனட் பைட்ஸ்லாம் சூப்பராவே இருந்துச்சு. இது வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த கோகனட் பைட்ஸ் மாரியே டேஸ்ட் இருக்குங்க. நல்லாவும் இருக்கும். காஸ்ட்கோல அதே மாரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்க்கு வந்து குரோசாண்ட்டு, அதுக்கப்புறம் சின்னமன் ரோல்ஸு, அப்புறம் மஃபின்ஸு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டீல்ல இருக்குங்க. இப்ப நம்ம வீட்ல நெறைய பேர் இருக்காங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், இல்ல லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க. அண்ட் மஃபின்ல இப்ப வந்து சின்னமன் அண்ட் ப்ரவுன் சுகர்லயும் ஒண்ணு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் பார்த்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதில நான் ஒண்ணு வாங்கியிருந்தேன். அது நல்லாவே இருந்துச்சுங்க. யூசுவலா வந்து நம்மளுக்கு ப்ளூபெர்ரியும், சாக்லேட்டும் தான் இங்க கிடைக்கும். பட் பட் இந்த ப்ரவுன் சுகர் அண்ட் சின்னமன் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. நம்மளுக்கு 2 பேக் வந்து $12க்கு கிடைக்கும். அதுவும் ரொம்ப நல்ல டீல். ஒரு மஃபினுமே ரொம்ப பெருசா இருக்குங்க. ஒண்ணு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபில்லிங்கா இருக்கும். காஸ்ட்கோக்கு வர 90% பீப்பிள் கண்டிப்பா வந்து இந்த மஃபின்ஸோட தான் வெளியில போவாங்க. ஸோ இது டிஃபால்ட் ப்ராடக்ட்ங்க இங்க வரும்போது. அண்ட் நெக்ஸ்ட்டு குரோசானுமே ஒரு அமேசிங்கான பிரேக்ஃபாஸ்ட்ங்க. காலையில வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாவும் இருக்கும் அண்ட் லைட்டாவும் ஃபீல் ஆகும். அண்ட் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. இதுவுமே $13க்கு இவ்ளோ பெரிய பாக்ஸ் வந்து ரொம்ப வொர்த்து. அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்க வந்து கிராபு, ஃபிஷ் இந்த செக்ஷன் போயிருந்தோம். ஸோ அதில கிராப்லாம் வந்து சூப்பராவே வச்சிருந்தாங்க. அண்ட் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிங்க்கு ஒரு ரேட் வச்சிருந்தாங்க. நெறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸும் நம்ம ஊர் ஃபிஷ்ஷஸும் கிடைக்குது. அண்ட் இந்த மாரி பர்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 பீப்பிள் சாப்பிட்ற மாரி ஒரு கவுண்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வீட்ல ஃபங்ஷன், ஒரு பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அப்டின்னா, நம்ம வந்து ரெடி டூ ஈட் மாரி அப்படியே எடுத்துட்டு போய் வச்சிடலாம். ஸோ இங்க நம்ம ஊர் மாரி ரொம்ப பெரிய கேட்டரிங் சர்வீஸு, அந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தரதெல்லாம் இருக்காது. நம்மளே தான் மோஸ்ட்லி நெறைய செய்ற மாரி இருக்கும். பட் இந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஈஸிங்க. அப்படியே பல்க்கா வாங்கி எடுத்துட்டு போய் வச்சிடலாம். ஒரு ஈவினிங் பார்ட்டிக்கு வந்து ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சா கூட நம்மளுக்கு அவ்வளோ ஃபில்லிங்கா ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ரெடி டூ ஈட் ஆப்ஷன்ல வந்து சாண்ட்விச், பர்கர் அதுக்கப்புறம் நெறைய நூடுல் வெரைட்டீஸு எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு எது பிடிக்குதோ அத வாங்கிக்கலாம். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டெலிகசி பிராண்டோட சீ சால்ட் கேரமல் மூஸ் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதில 6 பீசஸ் வருங்க. அதில வந்து அது வித் அந்த கிளாஸோட குடுக்குறாங்க. வெரி அஃபோர்டபுள், வெரி டேஸ்டி. அண்ட் நான் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு வாங்கிட்டு போய் குடுத்துருந்தேன். அவங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு. அண்ட் நெக்ஸ்ட் காஸ்ட்கோ பொறுத்தவரைக்கும் லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்க எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் கண்ண மூடிட்டு வாங்கலாம். நான் இங்க வந்து 3 இயர்ஸ்ல இந்த பாக்ஸ் ஒரு 2 டைம்ஸ் வாங்கியிருப்பேன் மேக்ஸிமம். ஸோ இது வாங்குனாலே எனக்கு வந்து 1 இயர்க்கு மேல வந்துரும். அண்ட் டவ் சோப் தான் யூஸ் பண்றேன் நானு. ஸோ வந்து இது வாங்கிட்டோம் அப்படின்னா 1 இயர்க்கு நம்ம சோப் வாங்க தேவையில்ல. ஸோ இதிலேயே பெரிய பெரிய பாரா 16 பார்ஸ் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலாவும் இருக்கும் மந்த்லி பட்ஜெட்ல. அண்ட் இது கெட்டு போக போறதும் கிடையாது. ஸோ நம்ம தைரியமா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நியூசிலாண்டோட பியூரான மனுகா ஹனி வச்சிருந்தாங்க. அண்ட் வந்து இந்த ஹனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுங்க. இது பிரீமியம் ரேஞ்சுன்னு சொன்னாங்க. சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் பண்ணாரு. பட் அவருக்கு வந்து இந்த டேஸ்ட் அந்த அளவு பிடிக்கல. பியூரிட்டியாவும் இல்லாத மாரி ஃபீல் ஆச்சு. எங்களுக்கு வந்து நாங்க இங்க வந்து நேப்பியர் பக்கத்திலேயே வந்து இந்த அரட்டாக்கி ஹனி வந்து மேனுஃபேக்சர் பண்ற இடத்துக்கு போய் ஹனி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த அளவு இந்த டேஸ்ட் நல்லா இல்ல. ஸோ அதனால நாங்க ஹனி வந்து இதுல காஸ்ட்கோல வாங்கல. நெக்ஸ்ட்டு ஃப்ரோசன் செக்ஷன் தாங்க வந்திருக்கும். காஸ்ட்கோல இருக்க முக்காவாசி ப்ராடக்ட்ஸ் ஏஷியன்ஸ் வந்து கவர் பண்ற மாரி தான் ப்ரிடாமினன்ட்லி இருக்கு. அண்ட் வாங்க வர்றதும் பார்த்தீங்கன்னா, சைனீஸ், இண்டியன்ஸ் தான் அதிகமா இருக்கும் உள்ள. அண்ட் வந்து இங்க டம்ப்ளிங்ஸு அதுக்கப்புறம் சிக்கன் நக்கெட்ஸ் இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் வந்து ரெடி டூ ஈட் வச்சிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட சாக்லேட் செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க.
சாக்லேட் செக்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நட்டெல்லா எடுத்திருந்தேன். இதில வந்து 15 பேக்ஸ் இருக்கு. நான் இந்த மாரி பல்க்கா இருக்க 15 பேக்ஸ், 20 பேக்ஸ் இருக்க ஐட்டம்ஸா எடுத்திருந்தேன். ஸோ தட் எல்லாருக்கும் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி குடுக்கறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து ஒரு 20, 30 ஃபேமிலீஸ்க்கு குடுக்கணுன்றதால, நான் வந்து மினிமம் வந்து ஒரு 10 டூ 20யாவது ஒரு பேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பாக்கி இதெல்லாம் வந்து நெறைய பேக்ஸ் 12 பேக்ஸ் இருந்துச்சுங்க உள்ள. அண்ட் இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப புடிக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு பேக் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் டிம் டாம் பிஸ்கெட் ஆப்வியஸ்லி வந்து இங்கேருந்து போம்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? க்ரீம் பிஸ்கெட் வாங்கிட்டு போனா, ஸோ அது டிம் டாம்து வாங்கிட்டு போயிருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம கிஸ்ஸஸோட சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தோங்க. ஒரு பஞ்ச்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு 150, 200 அந்த மாரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து குட்டி குட்டியா இருக்கிறதால நம்ம நெறைய பேருக்கு வந்து குடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டும் வந்து ஹெர்ஷீஸ்ல நகேட்ஸ் வாங்கியிருந்தோம். இது உள்ள 145 சாக்லேட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் மிக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எல்லாமே வாங்கிட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல போட்டு நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, ஃப்ரிட்ஜ்ல வைக்கவும் ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு குடுக்கவும் ஈஸியா இருக்கும். அண்ட் கிரிக்லாண்டோட இந்த மாரி 24 பார்ஸ் இருக்க நட் பார்ஸ் இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து பேபிஸ் இருக்க வீட்டுக்கு நம்ம குடுக்கலாம். அவங்களுக்கு ஸ்நாக் மாதிரி அவங்க டெய்லி கூட எடுத்துட்டு போலாம் ஸ்கூலுக்கு. அண்ட் நான் வந்து கிரிக்லாண்டோடது வாங்கல. நான் வந்து வேற ஒரு பிராண்ட் இது வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ரோல்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். கிறிஸ்பி கோகனட் ரோல்ஸு தாய்லாந்து ப்ராடக்ட்டு. இதில மொத்தம் 22 பேக்ஸ் இருக்குங்க குட்டி குட்டியா. அண்ட் ப்ரைஸும் $13க்கு நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த லோக்கர் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு. அண்ட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராவும் இருக்கும். அண்ட் இதில வந்து உருகிடும், உடைஞ்சிரும்ன்ற பயம்லாம் கிடையாதுங்க. வேஃபர்ஸுன்றதால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பா ஒருத்தவங்க நியூசிலாண்ட்லேருந்து போறாங்கன்னா, விட்டேக்கர்ஸ் இல்லாம போக முடியாது. ஏன்னா விட்டேக்கர்ஸ் நியூசிலாண்டோட ஒரு ஃபேமஸான சாக்லேட்டு. அண்ட் கண்டிப்பா வந்து இங்கேருந்து போற எல்லாருமே இத வாங்கிட்டு போவாங்க. இதில வந்து 50 கிராம் சாக்லேட் வந்து 50 பார்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க எனக்கு எல்லாருக்குமே போட்டு குடுக்கறதுக்கு. அண்ட் நான் வாங்கியிருந்த நட் பார் வந்து இந்த கெல்லாக்ஸ் பிராண்டட் தான் வாங்கியிருந்தேன். அதுவுமே சூப்பரா இருந்தது. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்கன்னா, கண்டிப்பா பிரிங்கிள்ஸ் சிப்ஸ் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. பட் நான் இந்த வாட்டி எதுவும் வாங்கிட்டு போலங்க. ஆனா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இந்த மாரி மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல எல்லாமே வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.